ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த ஆண்டவனுடைய அருள் உங்கள் எல்லாருமே கிடைக்கணும். இந்த நாள் உங்களுடைய நாளாக அமைய கடவுளை வேண்டிக்கிறேன். எஸ்டர்டே மேட்ச்சு நல்ல டீம் தான். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். நிக்லஸ் பூரானும் வச்சிருக்கூடாதுங்க. இந்த ஆயுஷ் படோனி படிகள் 2 பேரும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பிடிக்காத ஒரு காரணத்துக்காக தான் ரிமூவ் பண்ணிட்டு போனேன். அந்த பிளேயர் தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு. சரி வாங்க. அதே போல் யாருக்கும் ₹1 கூட காசு கொடுக்காதீங்க. டீம் கிரியேட் பண்ணுறப்போ உங்களை வின் பண்ண வைக்கிறேன், எங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கு நாங்கள் காசு வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் ₹1 கூட கொடுக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே நான் கொடுக்குறேன். எல்லா அனலைஸ், எட்வர்ட் பேட்டில், கீ பிளேயர் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்குமே ₹1 கூட கொடுக்காதீங்க. டீம் எப்பவுமே உங்கள் அனலைஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? வாங்க இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். ஐபிஎல்லில் 27வது மேட்ச்சு பஞ்சாப்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே நடைபெறும். இந்த போட்டி இரவு 7:30க்கு மகாராஜா கிரிக்கெட் கிரவுண்டு முலான்பூரில் இருக்குது. இந்த கிரவுண்டு பஞ்சாப்புடைய ஹோம் கிரவுண்டு தான். பிச்சு பேட்டிங்கான பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் 163 பதிவாயிருக்கு. இந்த மேட்சுக்கான கீ பிளேயர்ஸ் யார், பிளேயர் பேட்டில் என்ன, அதே போல் கிரவுண்டில் எந்த பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டீமுக்கு எதிராக எந்த பிளேயர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, விக்கெட் எடுத்திருக்காங்க, லாஸ்ட்டு 3 வருஷம் அந்த ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்க்குறப்ப யாரெல்லாம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோஸும் டெப்த்தாக பார்ப்போம். அதே போல் பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயரில் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். யஸ்வந்தர் சகலை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு 3 விக்கெட் எடுத்தால் போதுங்க. அவருடைய ஐபிஎல் கரியரில் 200 விக்கெட்டுகளை ரீச் பண்ணுவார். ஃபார்ம் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் யஸ்வந்தர் சகலுக்கு ஒரு த்ரெட் இருக்குது இந்த மேட்ச்சில். அது என்னன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அடுத்தது சாம் கரன், முக்கியமான ஒரு பிளேயருங்க. ஜஸ்ட்டு 2 விக்கெட் எடுத்தால் போதும். அவருடைய ஐபிஎல் கரியரில் 50 விக்கெட்டுகளை ரீச் பண்ணுவார். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா சிம்ரன் ஹெட்மயர். இவருக்கு பேட்டிங் ஆர்டரே ரொம்ப லோயராக கொடுக்குறாங்க. சில சமயம் பேட்டிங்கே கிடைக்கிறதில்ல. பட் 44 ரன் அடிச்சா இவரோட ஐபிஎல் கரியரில் 4000 ரன்களை ரீச் பண்ணுவார். ராஜஸ்தானுடைய டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் சிம்ரன் ஹெட்மயரை ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டனாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 ஓவர் இருக்கிறது தான் பேட்டிங் கிடைக்குது. அதனால நான் சொல்கிறேன். அடுத்து பேர்ஸ்டோ. இவர் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கார். பட் இவருடைய ஸ்டாட்ஸ் என்னென்னா 6 4 அடிச்சா அவருடைய ஐபிஎல் கரியரில் 150 4களை ரீச் பண்ணுவார். 6 4 இவரோட பேட்லேருந்து வரும் மாதிரி இருந்தால் ஒரு வைஸ் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா ரியான் பராக்கு. யூனிவர்சல் கேப்டனா எல்லாம் ரியான் பராக் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா தான் இருக்குது. 6 6 அடிச்சா அவருடைய ஐபிஎல் கரியரில் 50 6களை ரீச் பண்ணுவார். கீ பிளேயர்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விராட் கோலி தான் இருக்காரு. 2வது சாம்சன் இருக்காரு. ஜஸ்ட்டு ஒரு 5 4 அடித்தா கூட போதும். இந்த சீசனில் அதிக 4 அடித்த பிளேயரை சஞ்சு சாம்சன் தான் வருவார். அதே போல் ஜஸ்ட்டு 74 ரன் அடித்தா போதும். ஆரஞ்சு கேப்பு இவர் கைக்கு வருங்க. ஸோ இந்த பிளேயர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா கிரவுண்டில் யாரெல்லாம் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ சஞ்சு சாம்சன் 31 ஆவரேஜ் வச்சுருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் 36 வச்சுருக்காரு. பட் பிளேயிங் 11ல் இருந்தால் லியாம் லிவிங்ஸ்டனை வச்சு பாருங்கள். அதே போல் பிளேயிங் 11 சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு. சேஞ்சஸ் ஆகலாம். அதை ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங்கு 8 மேட்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வினும் சேம் அதே தான். 14 மேட்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஆவேஸ் கான் ராஜஸ்தானுடைய டெட் பவுலர் தான். பட் இவர் எக்ஸ்பென்சிவாக ரன் கொடுக்குறதுனால இந்த மேட்ச் மேபி சந்தீப் சர்மா அப்படின்னு ஒரு பவுலர் இருப்பார் ராஜஸ்தான் பக்கம். அந்த பவுலர் உள்ளே பிக் பண்ணிக்காங்க. ஏன்னா 11 மேட்சுக்கு 22 விக்கெட் எடுத்திருக்காரு. 17 மேட்ச்சில் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சந்தீப் சர்மா வந்தால் பிளேயிங் 11ல் பிக் பண்ணிக்கோங்க. 20வது ஓவர் அவள் தான் பவுல் பண்ணுவார் 6 பக்கம். அடுத்ததாக டீமுக்கு எதிராக யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பஞ்சாப்னாவே ஜாஸ் பட்லர் பிரித்து மேறாரு. 435 ரன் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு 65 ரன் அடித்தா போதும். பஞ்சாப்க்கு எதிராக மட்டுமே 500 ரன்களை அடித்த
ஒரு வீரர்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு வந்து ரீச் பண்ணுவார். அடுத்ததாக சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனை பொறுத்தவரைக்கும் 27 மேட்ச்சில் 700 ரன்களை வந்து அடிச்சிருக்காருங்க. 700 ரன்னு. ஆவரேஜ்னு பார்க்குறப்ப 33 வச்சிருக்காரு. நல்ல ஆவரேஜ் தான். அடுத்தது ஜெய்ஸ்வால். 4 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 178 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ்னு பார்க்குறப்ப 44 வச்சிருக்காருங்க. அப்போ பஞ்சாப் பக்கம் எந்த பிளேயருமே இல்லை இல்லைனா ஜித்தேஷ் சர்மா தான். இவருக்கு பேட்டிங் வந்து ரொம்ப லோவாக கிடைக்குது. 3 மேட்ச்சில் 109 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ்னு பார்க்குறப்ப 38 வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பேர்ஸ்டோ 31 வச்சிருக்காரு ஆவரேஜ். சிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் 28 வச்சிருக்காருங்க ஆவரேஜ். 679 ரன் அடிச்சிருக்காரு ஆர்ஆருக்கு எதிராக மட்டும். அடுத்ததா பிளேயர் பேட்டில் வந்து பார்த்துக்கலாம். பிளேயர் நாம் பார்க்கக்கூடிய கீ பேட்டில் யாருன்னா சகால். யஸ்வந்தர் சகாலை பேர்ஸ்டோவை 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அதே போல் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிக்கர் தவானை 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ரபடா ஓவரில் ககிக்ஸோ ரபடா ஓவரில் பட்லர் 2 டைம் அவுட் ஆகிருக்காரு. அடுத்ததாக ஹர்தீப் சிங்கோட பாலில் ஜெய்ஸ்வாலும் 2 டைம் அவுட் ஆகிருக்காரு. இதெல்லாம் கீ பேட்டில் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பேட்டில். அந்த பிளேயரை வைக்கணும்னா ஆப்போசிட் பவுலரை கட்டாயம் ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது ஹர்ஷல் பட்டேலுடைய பாலில் சஞ்சு சாம்சனும் 2 டைம் அவுட் ஆகிருக்காரு. இந்த பேட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பர்டிகுலர் பிளேயர் பேட்டிங்கில் இருக்கும்போது அந்த பவுலரை திரும்ப திரும்ப பவுல் பண்ண வைப்பாங்க. திடீர்னு விக்கெட் விழுதுன்னா அப்போ அந்த டீம் வந்து ஈஸியாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் சொல்கிறேன், அந்த பிளேயர் பேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வென்யூ லீடர்னு பார்த்தா ஷிகர் தவான் தான். 334 ரன் அடிச்சிருக்காரு இந்த ஒரே ஒரு கிரவுண்டில் மட்டும். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் தான் இருக்காரு. வென்யூ விக்கெட் வந்து அதிகமாக சாம் கரன் தான் எடுத்திருக்காரு. அதிகமான விக்கெட் யார் எடுத்திருக்காருன்னா சந்தீப் சர்மா தான் எடுத்திருக்காரு. 22 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் பிளேயிங் 11ல் இல்லை. மேபி வந்தால் பிக் பண்ணிக்காங்க. அடுத்து 2 டீமுமே மோதும் போது ஒரு விக்கெட் வந்து யார் யாரெல்லாம் அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் 20 மேட்ச்சுக்கு 20 விக்கெட்டு தான். 20 மேட்ச்சுக்கு 20 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. அடுத்தது சகல் 18 மேட்ச்சுக்கு 29 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்தது ஹர்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. எல்லாம் முக்கியமான பாயிண்டை நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது ரபடாவை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. டீமுக்கு எதிராக நல்ல நல்ல பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் சொல்கிறேன். அடுத்தது ஹர்ஷல் பட்டேல் 11 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த 3 இயர் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்குறப்ப 2 டீமும் மோதுறப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஒன்று பஞ்சாபோட டாப் ஆர்டர் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்காங்க. இல்லைன்னா ராஜஸ்தானுடைய டாப் ஆர்டர் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதாவது எந்த டீம் வின் பண்ணுமோ அந்த டீமில் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்லாம் பிக் பண்ணிக்கோங்க. எந்த டீம் லூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டீமோட டாப் ஆர்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கேப்டன் வைஸ் கேப்டனாக யார் யார் வந்திருக்காங்கன்னா சாம் கரன் ஒரு முறை கேப்டனாக வந்திருக்காரு. சிக்கர் தவான் ஒரு முறை கேப்டனாக வந்திருக்காரு. சகல் நல்ல விக்கெட் எடுத்து அவர் ஒரு முறை கேப்டனாக வந்திருக்காரு. ஹர்தீப் சிங்கும் அதே மாதிரி ஒரு முறை கேப்டனாக வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு சாம்சன் ஒரு முறை கேப்டனாக வந்திருக்காரு. யார் யாரெல்லாம் வந்து கேப்டனாக கொடுக்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கோ இந்த பிளேயரில் யாராச்சும் ஒரு ஆள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதே டீம்னு வரப்போ பர்ஃபார்ம் கொஞ்சம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே உங்கள் அனலைஸ் படி டீம் எடுங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு மேட்ச்சில் இந்த 6 பிளேயருமே வச்சுட்டு போகாதீங்க. பார்க்க எல்லாமே நல்ல தரமான பிளேயர் மாதிரி தான் தெரிவாங்க. பக்கா ஃப்ளாப்பான பிளேயர் வந்து இதில் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுதான் ஒரு மேட்ச்சுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயம். சரி, என்னோட ஆப்ஷனில் யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் வந்து டீம் எடுங்க. என்னுடைய
பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும்னா ரியான் பராக்கை வந்து நான் ட்ராப் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஜாஸ் பட்லரும் ஜெய்ஸ்வாலும் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி அவுட் ஆவாங்க, அதே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ரியான் பராக்கை பற்றி சொல்லணும்னா அண்டர் 19 பிளேயர் தான் அவர். இந்த ஐபிஎல் மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீமில் எப்பயாவது ஒரு மேட்ச்சில் தான் ட்ரீம் டீமில் வருவார். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். இந்த சீசனில் ஃபார்மில் இருக்கிறதுனால திரும்ப ட்ரீம் டீம் வராரு. ஸோ ட்ராப் பண்ணுறதுனால ரியான் பராக்கை வந்து ட்ராப் பண்ணி பார்ப்பேன். அடுத்தது நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னா யஸ்வந்தர் சகல். கண்டினியூவாக 5 மேட்ச் வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காரு. 6வது மேட்ச் மேபி ஃப்ளாப் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காங்க. இல்லை அதே போல் ஃபார்மில் இருக்கக்கூடிய பவுலர் வந்து எப்படி நான் ட்ராப் பண்ணுறதுன்னா உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. அடுத்தது நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னா ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா இந்த சஞ்சு சாம்சனை வந்து ட்ராப் பண்ணி பார்ப்பேன். சஞ்சு சாம்சன் வந்து ஏன் ட்ராப் பண்ணி பார்ப்பேன்னா இப்போது ஜெய்ஸ்வாலு பட்லர் 2 பேரும் நின்று விளையாடிடுறாங்க அப்படின்னா மேபி சஞ்சு சாம்சன் வந்து அதே நெட் ரன் ரேட்டில் ஆடிட்டு போகிறப்போ அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ரிஸ்க் எடுக்குதுன்னா சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணி பார்ப்பேன். மற்ற பிளேயரை மேலே வந்து நம்ம ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா வென்யூவில் வந்து அதிகமாக விக்கெட் சாம் கரன் விழுந்திருக்கு. அதேமாதிரி வென்யூ லீடர்னு பார்த்தா தவான். ஸோ இவங்க 2 பேரில் பஞ்சாப் சைடு ரொம்ப கீ பிளேயர் இருந்தாலும் இவங்க மேலே நான் கை வைக்க மாட்டேன். ஹர்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிரவுண்டில் அதிகமாக நல்லா ஸ்டம்ப்பு வந்து உடைக்குவார். ஸோ இவரு மேலேயும் கை வைக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ரிஸ்க் ஆகுதுன்னா மேபி இந்த 3 பிளேயரில் நீங்கள் யாருன்னா ட்ராப் பண்ணுறதா ட்ராப் பண்ணி பாருங்கள். என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் சொல்லிட்டேன். அதே போல் இந்த 6 பிளேயருமே தயவு செஞ்சு டீமில் வச்சுட்டு போகாதீங்க. அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி நடக்காது. கட்டாயம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அடுத்து பர்சன்டேஜ் வைஸாக லோவர் கூடிய பிளேயர்ஸ் பார்க்கலாம். யார் யார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஆவேஸ் கான் டெத்தில் பவுல் பண்ணுறாரு. ஸோ இவர் வரலாம். அடுத்தது ஹர்ஷல் பட்டேல். பஞ்சாப் சைடு இவர் நல்லா அதிக விலை கொடுத்து எடுத்திருப்பாங்க. பட் இவர் விக்கெட் விழுறதில்ல. மேபி இவர் ஒருத்தான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேட்டிங்கில் பார்க்குறப்ப அசுதோஷ் சர்மா. இவர் வந்து இந்த சீசனில் சீக்கிரமாக 64 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட்டு 36 ரன் அடித்தா போதும் 100 ரன் இந்த சீசனில் அடித்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இவர் வந்து பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்காது. வேணும்னா வச்சு பாருங்கள். அடுத்தது ராஜஸ்தானுடைய டாப் ஆர்டர் கொலாப் ஆகிற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தா ஹெட்மயர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச்சில் வந்து சில பேர் கொஞ்சம் காசுல கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா கொஞ்சம் லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 2 டீமுமே நல்ல ஒரு க்ளோஸ் காலில் போய் தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் மேட்ச்சு. அதுக்காக சொல்கிறேன். சிக்கந்தர் ராசா நல்ல பிளேயர் தான். பட் உள்ளூர் லீகில் நல்லா விளையாடுறாரு. ட்ரீம் டீம் ஒருத்தன வாய்ப்புகள் கம்மி. பட் பவுலிங் ஏதாச்சும் பண்ணி விக்கெட் கிடைச்சா வரலாம். பட் ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கக்கூடிய பிளேயர் தான் இவங்களும், சிக்கந்தர் ராசா. அடுத்ததாக நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி சசாங் சிங்கு டபுள் 50 அடிச்சிருக்காருங்க. இவர் மேலே வந்து தாராளமாக ரிஸ்க் எடுத்து பாருங்க. மற்றபடி இந்த 4 பிளேயருமே வந்து ட்ரம் கார்டு பிளேயர் தான். இவங்க மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. வேணும்னா ஏதாச்சும் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்க. அடுத்தது ஆல்ரவுண்டர் நான் சொல்லியிருக்கேன். ரியான் பராக் பேட்டிங் கிடைக்குமான்னு தெரியல. அதனால ரியான் பராக்கை வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன்னு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சகல் சொல்லியிருக்கேன். கண்டினியூவாக நான் வேணால் ரிஸ்க் எடுத்து பார்ப்பேன். அடுத்தது ரபடா மேலே ரிஸ்க் எடுத்து பார்ப்பேன். ட்ரெண்ட் போல்ட்டு 2 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. இந்த மேட்சும் அதே மாதிரி போகுமான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி தான். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை நான் பிக் பண்ணி பார்க்குறேன். ஹர்தீப் சிங்கும் பிக் பண்ணி பார்க்குறேன். சாம் கரன் வச்சு பார்க்குறேன். அடுத்தது பட்லரு. இந்த 4 பேருமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுல அப்படியே வச்சு பார்க்குறேன். இந்த 4 பேர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுடைய கருத்துக்களை முக்கியமாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.